ஸ்கூட்டர் ஆனாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, அதன் மெயின் ஸ்டாண்ட், எக்ஸ்டாண்ட் பைப்பு, அடிப்பகுதி இவைகளை நம்மில் பலர் கவனிக்கவே மாட்டோம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால்தான் இதன் முக்கியத்துவம் புரியும். மேல்புறத்தில் துரு, சொட்டை, கீறல், பெயிண்ட் சேதம் ஏதேனும் இருந்தால் அதனை உடனே சரி செய்து விடுங்கள். அது துருப்பிடித்தலை தடுக்கும். அதே போல வாகனத்தின் அடிப்பகுதியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். மண், கரை, அழுக்குப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். முடிந்தால் அடிப்பகுதிக்கு ஆன்டிரஸ் கோட்டிங் போட்டால் அது நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் பாதுகாக்கும். எக்ஸ்டாண்ட் பைப்பில் ஓட்டை விழுவது போல தெரிந்தால் உடனே சரி செய்து விடுங்கள். இது வாகனத்தின் செயல்திறனை பாதிக்கும். இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மழை நேரத்தில் அதை ஓட்டலாமா என்ற சந்தேகம் சிலருக்கு இருக்கும். பெரும்பாலான ஈவிகளில் IP67 ரேட்டிங் கொண்ட பேட்டரி, மோட்டார் அல்லது பெல்ட் டிரைவ் போன்ற பாதுகாப்பான வடிவமைப்பு இருக்கும். ஆனால் சாதாரண மழை அல்லது தண்ணீர் தேங்கிய சாலைகளில் ஓட்டுவது பிரச்சனை இல்லை. ஆனால் சார்ஜ் செய்யும் போதுதான் கவனமாக இருக்க வேண்டும். சார்ஜ் போடும் இடம் ஈரம் இல்லாமல் முடிந்தால் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருந்தால் சார்ஜ் போர்டும் பாதுகாப்பாக இருக்கும். மேலும் சார்ஜிங் போர்டின் பிளாப் மற்றும் எலக்ட்ரிக் கனெக்டரின் ரப்பர் சீல்கள் சரியாக இறுக்கமாக சேதமில்லாமல் இருப்பதை அடிக்கடி பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.